விழுப்புரம் நகராட்சியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பன்றிகளின் தொல்லையால் அவதிப்பட்டு வருவதாக கூறும் மக்களின் வேதனைகளை விவரிக்கிறார் செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இது தொடர்பாக நகராட்சி சார்பில் இதுவரைக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு, மேலும் பன்றிகளால் என்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளானதா பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னாங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் மிக முக்கியமான நகராட்சியும் அதே போல் அதிக புறநகர் கொண்ட நகராட்சியுமா இருப்பது விழுப்புரம் நகராட்சி. விழுப்புரம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக மிக ஒரு முக்கியமான பிரச்சனை, தலவிரித்தாடக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படுவது இந்த பன்றி வளர்ப்பு. மாவட்டம் முழுவதும் விழுப்புரம் மாவட்டம் நகராட்சிக்குட்ட பகுதியில் ஏராளமான இடங்களில் பன்னிகளை வளர்த்து இந்த பன்னிகள் பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய சாக்கடை பகுதியில் வசித்து இந்த பகுதியில் மிகப்பெரிய நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை. தொடர்ந்து பொதுமக்களோட குற்றச்சாட்டும் இந்த பன்னி வளர்ப்பதை நகரப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும். இது குறித்து நம்மளுடைய விழுப்புரம் சமூக ஆர்வலர் அகிலன் நம்மளோட இருக்காரு. என்ன மாதிரி பாதிப்பு இருக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி பிரச்சனை சார் இந்த பன்னியால் என்ன மாதிரி கஷ்டம் அனுபவிக்கிறீங்க? அதாவது இப்போ 20-30 ஆண்டுகளாகவே பொதுமக்கள் இந்த கோரிக்கையாக வைக்கிறாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா பொதுமக்களும் சமூக கோரிக்கை வச்சதுனால இன்றைக்கி ஒரு 10-20 பன்னி பிடிச்சிருக்காங்க. அதனால் பன்னி வளர்ப்பார்கள் இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இயல்பாக பன்னினால் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் சொல்லி தான் ரொம்ப நாள் கோரிக்கையாகவே நாங்கள் வைக்கிறோம். அதிலும் நகரம் விழுப்புரம் நகரம் விரிவு அடைந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது. அதாவது சாலை வசதி, போக்குவரத்து வசதி இல்லாத கூட நிறைய நகரத்தை கட்டுப்பாடில், அதாவது வார்டாக இருக்குது. அந்த மாதிரி பகுதியில் பார்த்திங்கன்னா மழை நீர் வடியாத இடத்துல பன்னிகள் அதாவது நகரத்துக்கு வெளியில் இருந்த பன்னிகள் பார்த்திங்கன்னா நகரத்துக்கு உள்ளாரியே அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் தான் பார்க்குறோம். நகராட்சியும் மாநகராட்சி இதுக்கு ஒரு முக்கிய சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து நோய் தொற்றிலிருந்து காப்பாற்றினா இங்கேருந்து நகரத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பன்னிகள் வராதவாறு இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பன்னிகளை அப்புறப்படுத்த வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறேன். பொதுமக்களோட கோரிக்கை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பன்னிகள் வளர்ப்பு பார்த்திங்கன்னா ஏராளமான பன்னிகளை இங்கேயே கூடாரம் அமைத்து பன்னிகளை வளர்க்குறாங்க. இந்த பன்னி வளர்ப்பாளர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியில் எங்கள் பன்னியை பிடிக்கக்கூடாது, இதுதான் எங்களோட வாழ்வாதாரம்னு சொல்கிறாங்க. ஆனால் நகராட்சி ஊழியர்கள் இன்று 10க்கும் மேற்பட்ட பன்னிகளை பிடிச்சிருக்காங்க. இது தற்காலிகமானது, இதை நிரந்தரமாக அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விழுப்புரம் நகர மக்களோட முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இதே போல் மாடுகளால் கடுமையான பாதிப்பு பொதுமக்கள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனையும் நிரந்தரமாக மாடுகளை நகராட்சி பகுதிகளில் சுற்றித் திரிவதை தடுப்பதற்கும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விழுப்புரம் நகரோட முக்கியமான கோரிக்கையை பார்த்துட்டு இருக்கோம்.